தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்தா, மரியாதை போல நான் இருக்க என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன கிடைக்கும்? கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் பாதத்துல இருந்தா என்ன கிடைக்கும்? கர்த்தருடைய பாதத்துல இருந்தா அப்படி என்ன பெரிய விஷயம் கிடைக்கும்? இந்த பாஸ்டர் கர்த்தருடைய பாதத்துல தானே இவ்வளவு வருஷமா இருக்கிறாரு, இவருக்கு ஒன்றும் அப்படி கிடைச்ச மாதிரி ஒண்ணுமே தெரியலையே, அப்படி ஒன்றும் இவர் கார் வாங்கின மாதிரி தெரியலையே, அப்படி ஒன்றும் பங்களா கட்டின மாதிரி தெரியலையே, அப்படி ஒன்றும் ஆடை ஆபரணங்களை போட்ட மாதிரி தெரியலையே, அப்படி ஒன்றும் பெரிய அலங்காரம் ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வேதம் இந்த புறம்பான அலங்காரத்தின் மேல மோகம் உள்ளதா இருக்கலாம். ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை தான் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் என்னைக்கு உள்ளான மனதில் மாறுகிறானோ, அவன் தோற்றம் மாறும், அவன் ஆடை மாறும், அவனுடைய நடை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், அவனுடைய சிந்தை மாறும், அவனுடைய யோசனை மாறும், அவனுடைய செய்கை மாறும், அவனுடைய பார்வை மாறும்.